ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ராவல் பண்ணால் நமக்கு வின்னிங்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு சிலர் சொல்கிறாங்க 1 minute அப்படின்றாங்க, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா 5 minutes அப்படின்றாங்க, இன்னொருத்தர் 10 minutes, இன்னொருத்தர் 15 minutes, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான டைம் ஃப்ரேம் சொல்கிறாங்க. ஸோ எது சார் கரெக்டான டைம் ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ. அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப். கிட்டத்தட்ட 9600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய டெலிகிராம் சேனல் Preis-Aktion தமிழ். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு ரன்னிங் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது இதுக்கு முன்னாடி அப்டேட்ஸையும் போய் பாருங்கள். வீடியோ இதுக்கு நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறது தெரியாது இல்லையா, அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரி உங்களுக்கு வியூ கொடுத்துருந்தேன். ஸோ புக் யூர் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் அது அப்படின்றதுனா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கிட்ட ஏன் நம்ம வெளியே வரணும் அப்படின்னு இந்த +200 EMI லைன் இருக்குது. சில விஷயங்கள்லாம் புரியும், ரெகுலராக பார்க்குறவங்களும் புரியும். ஸோ அதான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஒன்று, நம்ம எஜுகேஷன் குரூப் இருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல், இதுலேயும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் இலவசமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா ஒத்து கவனிக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம டைம் ஃப்ரேம் பற்றி நம்ம போகலாம். இப்போது நிறைய பேர் கேட்கலாம், சார் நீங்கள் எப்படி சார் இந்த இதில் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னு. வெரி சிம்பிள். அதாவது நம்ம ரேஞ்ச் நேற்றுனா இங்கே செல்லிங்கான வாய்ப்புகள் பார்த்தோமா. ஸோ இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணோம். ரைட், ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன சொன்னேன், மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அப்பர் சைடுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். எது வரலும் இந்த ப்ரீவியஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வரலும் நீங்கள் வாய்ப்புகள் பார்க்கலாம் அப்படின்னு. ப்ளஸ் நம்ம 200 EMI ஆஸ் யூஸ்வலி உங்களுக்கு அதனுடைய ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்கு இன்றைக்கி. ஸோ டச் ஆகிடுச்சு, ரிஜெக்ஷன், அகைன் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ண முடியாமல் போயிருக்கலாம், இருந்தாலும் இந்த மூமெண்டம் நான் கேட்ச் பண்ணி வெளியே வந்தாச்சு. ரைட், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தகவல்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 3-6 மாதம் வாட்ச் பண்ணிங்கன்னா புரியும் உங்களுக்கு. ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி நம்ம டைம் ஃப்ரேம் பற்றியும் பார்க்கலாம். இப்போ டைம் ஃப்ரேம் அப்படின்றது எப்படின்னா, இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பர்டிகுலர் தூரத்துக்கு போய் ரீச் ஆகுறீங்க. ஸோ இந்த வே, இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன். பெங்களூர்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கள்ளக்குறிச்சி, ஒரு திருவண்ணாமலை, இது மதுரை அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து இங்கே பயணிக்கிறோம் அப்படின்னா இந்த தூரம் இப்படியே போகாது, ஸ்ட்ரெயிட்டாக போகாது. என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி இந்த பெண்டுக்கு வரும், ஸ்ட்ரெயிட் வரும், பெண்டுக்கு வரும், சுற்றிட்டு போய்ட்டு இப்படிலாம் இது மாதிரிலாம் போய்ட்டு கடைசியாக ஒரு வழியாக ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வழி போகுமே தவிர இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகாது. இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றது கூட அதே மாதிரி தான். ஓகே. ஸோ இந்த தூரத்துலேருந்து இந்த தூரம் பயணிக்கிறதுக்கு இதுக்குள்ளே நிறைய டைம் ஃப்ரேம் வித்தியாசம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ இங்கேருந்து பயணம் இங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுதுன்னா, இப்போ இது என்ன மாதிரி ட்ரெண்டாக மாறுது, அப் ட்ரெண்ட் மாதிரி தெரியுது. இது டவுன் ட்ரெண்ட் மாதிரி தெரியுது. இது அப் ட்ரெண்ட் மாதிரி தெரியுது. இது டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு மாறி மாறி வர சொல்ல உங்களால் டைம் ஃப்ரேமையும் மாற்ற வேண்டியது இருக்கும். ஒரே டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் வேலைக்கு ஆகாது. நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதனுடைய பெரிய டைம் ஃப்ரேம் எங்கே போகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இங்கே அப் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி பிரேக் அவுட் நடந்துச்சு, கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, இது என்ன டைம் ஃப்ரேம்? இது 10 minutes டைம் ஃப்ரேம். அப்போது 10 minutes டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டில் நீங்கள் அதில் ஷிஃப்ட் ஆகணுமா இருக்கும், நீங்கள் 1 minute ஷிஃப்ட் ஆகணுமா இருக்கும். ஸோ 1 minute ஷிஃப்ட் ஆகிட்டு அதில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கணும். வெரி சிம்பிள். ஆனால் இது யாரும் அந்த அப்ளிகேபிள் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஒரே டைம் ஃப்ரேம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. 10 minutesனால் 10 minutes, 15 minutesனால் 15 minutes, 3 minutesனால் 3 minutes. அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு இப்போ நிறைய சில சோஷியல் மீடியா லைவில் உங்களுக்கு காமிச்சு மேஜிக் பண்ணுவாங்க. நான் 3 minutes பண்ணுறேன் பாருங்கள், நான் 5 minutes பண்ணுறேன் பாருங்கள், தினமும் லாபம் சம்பாதிக்கிறேன் பாருங்கன்னு. அது உள்ளே இருக்கிற பாயிண்ட்டை அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணிக்குவீங்க. ஆனால் அது யாரும் சொல்ல விருப்பம் இல்லையோ அல்லது சொல்லி தந்தால் அவங்களுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்க்குறாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு. ரொம்ப வீடியோ சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா வளவலன்னு பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ரொம்ப போரிங் இருக்கும். அந்த 75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஃப்ரீ வெபினார் சொன்னேன் இல்லையா, அதில் கலந்துங்க. இன்னும் கம்ப்ளீட் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில். ஓகே.